மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கர்ம வினைகள் தீர்ந்து கௌரவம் கூடும் ஆண்டாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு 10இல் சனியும் கர்ம சனி, 2இல் குருவும் உச்சமும் அமர்வதால் ஏற்பட போகும் மாற்றங்களை அலசுவோம். 10ஆம் இடத்து சனி கர்ம சனி தொழில் ஸ்தானம். 2026 மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறார். தாக்கம்: 10இல் சனி பதவியை பறிக்கும் என்று ஒரு சொலவடை உண்டு. ஆனால் அது எல்லா நேரத்திலும் உண்மையல்ல. இது உங்களை உழைக்கச் சொல்லும் காலம். வேலையில் அதிக பளுவும் பொறுப்புகளும் கூடும். தொழில் மாற்றம்: சிலருக்கு தொழிலில் இடமாற்றம் அல்லது துறையே மாறும் சூழல் ஏற்படலாம். உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க சற்று தாமதமாகும், ஆனால் அனுபவம் கூடும். பரிகாரம்: சனிக்கிழமையன்று தொழிலாளர்களுக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது தொழில் தடைகளை நீக்கும். 2இல் குருவின் உச்சபலன். தனஸ்தானம் 2ஆம் இடம். ஜூன் 2, 2026 முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இது மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பணப்புழக்கம்: 2ஆம் இடம் என்பது தனம் மற்றும் குடும்பத்தை குறிக்கும். குரு அங்கே உச்சம் பெறுவதால் முடங்கி கிடந்த பணம் கைக்கு வரும். வங்கியில் சேமிப்பு உயரும். வாக்குவன்மை: உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். பார்வை பலன்: குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 6, 8, 10 ஆகிய இடங்களின் மீது விழுவதால் நோய், கடன் மற்றும் எதிரி தொல்லைகள் முற்றிலுமாக நீங்கும். முக்கிய துறைகளில் பாதிப்புகள் மற்றும் பலன்கள். உத்தியோகம், கெரியர்: வேலையில் மேலதிகாரிகளுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் உங்கள் திறமையால் அதை சமாளிப்பீர்கள். அரசு வேலைக்கு தேர்வெழுதுபவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல செய்தி வரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தேடி வரும், ஆனால் ஆவணங்களை சரிபார்ப்பது அவசியம். கல்வி, எஜுகேஷன்: மாணவர்கள் கல்வியில் அபாரமான வளர்ச்சியை பெறுவார்கள். குறிப்பாக ஆராய்ச்சி, கணக்கு பதிவியல் மற்றும் மேலாண்மை படிக்கும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். திருமணம் மற்றும் வாரிசு: குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி நடக்கும். 2இல் குரு இருப்பதால் தகுதியான வரன் அமையும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு வாரிசு யோகம் உண்டாகும். நிதி நிலைமை மற்றும் கடன். ஃபைனான்ஸ் அண்ட் டெட்: பணவரவு: ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் தீர்தல்: குருவின் 6ஆம் இடத்து பார்வையால் நீண்ட நாள் கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள். முதலீடு: தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளில் முதலீடு செய்ய இது சிறந்த ஆண்டு. உடல் நலம்: மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். ஆனால் 10இல் சனி இருப்பதால் வேலை பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். பற்கள், கண்கள் மற்றும் முகம் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். முறையான பரிசோதனை அவசியம். 2026இல் நீங்கள் செய்ய வேண்டியவை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். செய்ய வேண்டியவை: பேச்சில் கனிவை கடைபிடிக்கவும். வேலையில் மற்றவர்களைப் பற்றி புறம் பேச வேண்டாம். சேமிப்பை அதிகப்படுத்தவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு மற்றும் பெரியவர்களின் ஆசி பெறவும். கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் எச்சரிக்கை தேவை. மிதுன ராசிக்கான சிறப்பு தீர்வுகள் மற்றும் பரிகாரங்கள். புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பதும் புத்திசாலித்தனத்தை வளர்க்கும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாட்டி வழிபடவும். இது சனியின் தாக்கத்தை குறைத்து தைரியத்தை தரும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற உணவு, எலுமிச்சை சாதம் போன்றவற்றை தானம் செய்வது குருவின் அருளை முழுமையாக பெற்றுத்தரும். தாரக மந்திரம்: உழைப்பே உயர்வு. சனி பகவான் உங்களை வேலை வாங்கினாலும் குரு பகவான் அதற்கான பலனை வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுப்பார்.